இப்போ ஒரு ஆளுக்கு என்ன காட்டுக்காச்சு வந்தா 5 நிமிஷத்துல ஊசி போடும். இங்க வந்து கதை கட்ட என்ன பிரச்சனை அவருக்கு செய்யப்பட்ட எல்லா விஷயமும் மாகாண பணிப்பாளருக்கு ஆஸ்பத்திரி இல்லை, ஜனத்தை தான் ஆஸ்பத்திரி. அவர் பயப்படல இவன் கதைக்கிறதுக்கு ஒரு அதிகாரி துணிஞ்சு வர மாட்டான். சரிதானே? நாங்களும் ஒரு 5 பேர் உங்களுடைய சார்பாக ரிக்வெஸ்டா கதைச்சாட்டா விளையாடி இந்த போராட்டம் இப்படியே நடக்கும். பிறகு போலீஸ்காரர் எல்லாம் வந்து தேவையில்லாமல் அதிகாரிகளுக்கு ஆளாக வேண்டி பேர் அதான் பிரச்சனை. நேரம் செல்ல சனம் கொந்தளிக்க ரோட்டுக்கு தான் சனம் பெறும். அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த இவ்வளவு தடவை அடிப்பாங்க வாங்க போறீங்களோ. அதை விட 5 பேர் போய் அவையோட டீசெண்டா கதைச்சிட்டு என்ன முடிவெட்டு வந்தால் அதை உங்களுக்கு சொல்லலாம். இது மருத்துவ நம்மளோட பிரச்சனை. ஒரு ஆளுக்கு ஒரு உயிராபத்து வந்தாலும் எல்லாரும் தான் பொறுப்பேற்க வேண்டி வரும். சரி, இந்தியோட இந்த செக்கலோட முடிக்கணும்னா போய் கதைக்கத்தான் ஒன்றும் செய்யலாம்.
கொஞ்சம் டைம் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணிட்டு வெட்டிங்க. அது உடனே போயிட்டு அப்படி கேன்சல் பண்ணீங்க. கேன்சல் பண்ணா 3 நாள் போல வருது தானே. அந்த டைம்ல ஆக்டிங் பண்ண ஏதாவது நேற்று இரவு நடந்த மாதிரி ஏதாவது சம்பவம் திரும்ப திரும்ப நடந்து கொண்டிருக்கோம். அப்ப நாங்கள் இவ்வளவு பேரும் இதெல்லாம் நிற்போம். இல்ல இப்ப என்ன இங்க தானே நிக்கிறோம். நாங்கள் எல்லாம் இதே வேலையா தெரியல. அதான் பிரச்சனை. நாங்கள் நான் உங்களோட சண்டை ஒன்றும் இல்ல. நான் டியூட்டிக்கு தான் வந்தீங்க. சரியா? Surety இல்ல. லீகலா செய்யறதா சரி. நீங்க இது டெய்லி செய்யற கரைச்சல் தான். எங்களுக்கும் கரைச்சல், உங்களுக்கும் கரைச்சல். என்னமோ சரி டாப் லெவல்ல தான் செய்ய வேணும். எங்க நீங்க உங்களோட ரோட் கிராஸ் பண்ணி தேவையில்லை. அது சரி. அசூரிட்டி என்ன நாங்க இங்க லீவ் பண்றதா இல்ல அசூரிட்டியோட லீவ் பண்றதா? கொஞ்சம் இருங்க. ரெஸ்பான்சிபிள் பர்சன் அந்த பொறுப்பு இல்ல எங்களுக்கு அது தரையில. இல்ல நீங்க அதே கன்வே பண்ணணும் மெசேஜ். இப்படி பப்ளிக் வந்து சரி எஸ்எஸ்பி வருவார். இப்ப அவர்கிட்ட கன்வே பண்ணலாம். அவர் யாருக்கு கன்வே பண்ணணும் கன்வே பண்ணிட்டு அவர் வந்து முடிவு வச்சிருந்தா நாங்க எங்களுக்கு அது செய்யல. எஸ்எஸ்பி வருவார். சரி.